வணக்கம் தோழர்களே. இந்த சங்கி பவன் கல்யாண் எப்போ முழு சங்கியா மாறினாரோ அப்ப இருந்தே உக்கிரமாயிட்டாருங்க. உக்கிரம தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் என்ன, ஓவரா சீனை போட்டா உடம்புக்கு ஆகாது இல்ல. வாண்டடா வந்து வண்டியில ஏறினா அப்புறம் வச்சு செய்வோம்ல. நாமளும் பொல்லேன்னு பொடனி அடிச்சோம். நம்ம அடிக்கிறது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டை கேள்வி கேட்டா நம்ம அடிப்போம். தமிழ்நாட்டை கேள்வி கேட்டதுக்கு தெலுங்கு மக்களும் சேர்த்து அடிச்சிருக்கிறாங்க. ஏண்டா எங்க பங்காளிகள் அடிக்கிற, நான் நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சாத்துன்னு தெலுங்கு மக்களும் சாத்திட்டாங்க. பத்தாக்குறைக்கு பிரகாஷ் ராஜ் தோழரும் கனிமொழி தோழரும் வச்சு பிரிச்சிருக்கிறாங்க. அப்புறம் என்ன, சங்கிக்கு மூஞ்சி செத்து போச்சு. அப்புறம் என்னாச்சு, சங்கி டம்முன்னு காலில் விழுந்து நான் அப்படி சொல்லலன்னு இருக்கு. ரெண்டாவது நான் இப்படி சொன்னேன் அப்படின்னு ஒரு கதை சொல்லியிருக்கு. இதெல்லாம் அரசியல்ல சாதாரணமாப்பா அப்படின்ற ரேஞ்சுக்கு நேற்று சம்பவம் நடந்திருக்கு. நேத்தே நம்ம பேசணுங்க, பவன் கல்யாண் தேவையில்லாம வாயை ஓவரா உருட்டி அப்புறம் போறவங்கட்டெல்லாம் வாயிலே மிதி வாங்கியிருக்காரு. அதுல கனிமொழி தோழரும் பிரகாஷ் ராஜும் பயங்கரமா வச்சு நொட்டாங்கையில் அடிச்சுட்டாங்க. அவங்கெல்லாம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே தெலுங்கு மக்கள் அடிச்சாங்க. அதான் முக்கியம். அவங்க என்ன கேட்குறாங்க, யார் யா நீ ஒரு பச்சோந்தி அப்படின்னு கேட்குறாங்க. பேன் இண்டியா ஜோக்கர், பேன் இண்டியா ஹீரோ கிடையாது, நீ பேன் இண்டியா ஜோக்கர் அப்படின்னு தெலுங்கு மக்கள் போட்டு பொழந்திருக்காங்க. அதோட பழைய வீடியோ புது வீடியோவை கட் பண்ணி போட்டு துவம்சம் பண்ணிட்டாங்க. பழைய வீடியோல என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, தாய்மொழியை எப்படி காப்பாத்தணும் எங்களுக்கு தெரியும், நாங்க கத்துக்கிட்டோம். யாருகிட்ட இருந்து கத்துக்கிட்டோம்? தமிழ்நாட்டுக்காரங்கிட்ட இருந்து, கன்னடத்துக்காரங்கிட்ட இருந்து, மகாராஷ்டிராக்காரங்கிட்ட இருந்து, ஏன் ஹிந்தி பேசக்கூடிய மக்கள்கிட்ட இருந்து நாங்க கத்துக்கிட்டோம். நீ உன் ஜோலிய பாரியா அப்படின்னு அமித்ஷாவையும் மோடியும் ஓட விட்டுருக்காரு. எப்போ, சங்கியாதற்கு முன்னாடி. சங்கியாவருக்கு முன்னாடி மூளை நல்லா வேலை செஞ்சிருக்குங்க. வேற லெவல்ல பேசியிருக்காரு. ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். அவருடைய பொண்ணு, என் பொண்ணே கிறிஸ்தவ பொண்ணுங்க, என் மக கிறிஸ்டியனுங்க, என்னங்க உங்க சாதியும் உங்க மதமும் அப்படின்னு கேட்டவர் தான் இவரு. பாருங்களேன், నా కులం ఉంది, నాకెక్కడ మతం ఉంది, నా కూతురు క్రిస్టియన్ అబ్బా, నా కూతురు క్రిస్టియన్, నా కూతురు తల్లి తన మతాచారం ప్రకారం నా కూతుర్ని రష్యన్ ఆర్థడాక్స్ చర్చ్ లో బాప్టైజ్ చేయిస్తానంటే సంతోషంగా చేయించమని. பாத்தீங்கல்ல, மனுஷனா இருந்திருக்காங்க. பிஜேபிக்கு சேர்றதுக்கு முன்னாடி, சேர்ந்ததுக்கு பின்னாடி தான் பொண்ணு அடி வாங்குறது வேற விஷயம். அப்புறம் என்ன சொல்லியிருக்கிறாங்க தெலுங்கு மக்கள், கேரக்டர்லெஸ், நீ ஒரு கேரக்டர் இல்லாத ஆளியா அப்படின்னு அசிங்கப்படுத்திட்டாங்க. இன்னொருத்தர் கேட்டுருங்க பார், தமிழ் இங்கிலீஷ், தெலுங்கு இங்கிலீஷ், கன்னடம் இங்கிலீஷ், மலையாளம் இங்கிலீஷ், இது படிச்சா போதும், நீ எதுக்கு மூணாவது மொழி படிக்கணும்ன்ற, என்ன காரணம்னு முத சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு வாண்டடா போய் அடிச்சு உளுத்திருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த தென்னிந்தியாவும் மொழி திணிப்பிற்கு எதிராக தெளிவான பார்வையோட இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு இந்தியா முழுவதும் மொழி திணிப்பிற்கு எதிரான ஒரு வார் தொடங்கிருச்சு. நான் அதை டீடைல்டா பேசுறேன். இந்தியா முழுவதுமே மொழி திணிப்பிற்கு எதிரான ஒரு வார் தொடங்கிருச்சு. அதுலயும் மகாராஷ்டிரா, மும்பைல தொடங்கி இருக்கு. அது பெரிய போரா வெடிக்க போகுது. அதுக்கான வேலையும் நடந்துட்டு இருக்குன்னு பாருங்க. ஆக இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. கனிமொழி தெளிவா கேள்வி கேட்கிறாங்க. நீங்க ரெட்ட வேடம் போட்டுட்டு இருக்கீங்க, ரெட்ட வேஷம் போட்டுட்டு இருக்கீங்க. பாஜகவுக்கு எதிராக கோபேக் ஹிந்தின்னு சொன்ன நீங்க இன்னைக்கு ஜால்ரா அடிச்சிட்டு இருக்கீங்க. யாருக்கு ரெட்ட வேஷம் போடுறது? அப்புறம் நீங்க சொல்றீங்க எல்லா படத்தையும் எதுக்கு பேன் இண்டியா சினிமாவை எடுக்கிறீங்க, எல்லா மொழியிலும் டப் பண்ணி வெளியிடுறீங்க, அந்த மொழியெல்லாம் உங்களுக்கு இனிக்குதோ அப்படின்னு திரும்ப நம்ம சொல்றோம். திரும்ப சொல்றோம், நாங்கள் எந்த மொழியையும் எதிர்க்கவில்லை, எந்த மொழியையும் நோகடிக்கணும்னு நினைக்கல, எந்த மொழியும் வெறுக்கவும் இல்லை. நாம மொழி திணிப்பை எதிர்க்கிறோம். நீ எந்த மொழியை எங்க மேல திணிச்சாலும் அந்த மொழிக்கு எதிராக நிப்போம். நாங்க அந்த விஷயத்த முதல்ல அடிப்படை அறிவோட புரிஞ்சுக்கணும். அதுல இவங்க கனிமொழி சொல்லியிருக்கிறாங்க, ஏங்க பேன் இந்தியா அளவுக்கு எல்லா மொழி திரைப்படங்களையும் ரசித்து பார்ப்பதற்கு இன்னைக்கு தொழில்நுட்பம் உதவுது, அதெல்லாம் நம்ம பாக்குறோம், இதுல எங்கேயா உனக்கு மொழி பிரச்சனை இருக்கு அப்படின்னு நறுக்குன்னு கேட்டிருக்காங்க. அது உண்மையும் கூடங்க. நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க, வெப் சீரிஸ், நூத்துக்கணக்கான வெப் சீரிஸ் ஓடிடியில வருது. நூத்துக்கணக்கா உலகத்திலே முக்கியமான வெப் சீரிஸ்லாம் நூத்துக்கணக்கில் கிடக்கு. நடந்த சம்பவங்களுடைய டாக்குமெண்ட்ரிஸ் கிடக்கு. பெரும் கொலைகள்,
இந்த நாட்டையே உலகத்தையே அதிர வச்ச கொலைகள் சம்பந்தமான வெப் சீரிஸ் கிடக்கு. இன்னொரு பக்கம் உலக அளவுல இருக்கிற திரைப்படங்கள், கொரியா படம் தமிழ்நாட்டுல கிடக்கு, தமிழ்ல இருக்கு. கொரியா படம் தமிழ்ல டப் பண்ணிருக்கு. கொரியாக்காரன் எங்க சித்தப்பனா பெரியப்பனா அவங்க படத்தை இங்க டப் பண்ணிருக்கோம். ரஷ்யா படம் டப் பண்ணிருக்கு, அமெரிக்க படம் டப் பண்ணிருக்கு, ஹாலிவுட் படம் டப் பண்ணி போட்டிருக்கோம். அதே போல நம்ம படத்தை ஹிந்திக்காரன் படம் எடுக்கிறாங்க. யாரு? ஹிந்திக்காரங்க படம் எடுக்கிறாங்க. அவங்க தமிழ்ல டப் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. ஏன்? தமிழ் வியூவர்ஸ் அதிகம் அப்படின்னு. சைனாக்காரங்க படம் எடுத்து தமிழ்ல டப் பண்ணி போடுறாங்க. இப்ப தமிழ் படத்தை சைனாக்காரங்க பார்த்து அழுது இருக்கிறாங்க. ஜெய்பீம் படம் எல்லாம் பார்த்துட்டு தியேட்டர்ல கதறி கதறி அந்த மக்கள் அழுது இருக்கிறாங்க. அந்த வீடியோவை நம்ம போட்டிருக்கோம், தனி வீடியோ போட்டிருக்கோம். அந்த அளவுக்கு அந்த மக்கள் ஜெய்பீம் படத்தை பார்த்து அழுது அந்த படத்தை கொண்டாடி தீர்த்தார்கள், தமிழ் சினிமாவை கொண்டாடி தீர்த்தார்கள். அப்ப சிக்கல் இங்க எங்க இருக்குன்னா, தொழில்நுட்பத்துல சிக்கல் இல்ல, எந்த மொழியிலும் சிக்கல் இல்ல. எல்லா பண்பாட்டையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம், எல்லா பழக்க வழக்கங்களையும் புரிஞ்சுக்கிறோம், எல்லா வாழ்க்கை முறைகளையும் புரிஞ்சுக்கிறோம், அவங்களுடைய அரசியலை புரிஞ்சுக்கிறோம், அவங்களுடைய மொழியினுடைய இனிமை எல்லாமே நடக்குதுங்க. அது சந்தோஷமா நம்ம ஏத்துக்கிறோம். ஆனா நீ திணிச்சு என் மொழியை அழிக்கணும், கட்டாயமா சீனா தான் படிக்கணும்னா நான் ஏன் படிக்கணும்? கட்டாயமா நீ கொரியா தான் படிக்கணும்னா நான் ஏன் படிக்கணும்னு கேட்பேன். நீ கட்டாயமா ஹிந்தி தான் படிக்கணும்னா நான் ஏன் படிக்கணும்னு கேட்பேன். அதனால எனக்கு என்ன யூஸ்? அதனால எனக்கு என்ன நன்மை நடக்க போகுது? என் மாநிலத்துக்கு என்ன நன்மை நடக்க போகுது? ஒன்னும் இல்ல. அப்புறம் ஏன் படிக்கணும்? இது ரொம்ப சிம்பிளான கேள்விங்க. இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம தான் பவன் கல்யாண் பேசிட்டு அலையிறப்பல. அப்புறம் வழக்கம் போல பிரகாஷ்ராஜ் கூப்பிட்டு டொப்புன்னு 2 அடி அடிச்சு பத்தி விட்டுருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஐயோ யாராவது போய் பவன் கல்யாணுக்கு புரிய வைங்கயா, யாராச்சும் போய் புரிய வைங்க, ஏன் இருந்தாலும் இப்படி பேசிட்டு இருக்கான். அதுல அவர் சொல்லியிருக்காரு, இங்க பாருங்க, நாங்கள் எந்த மொழியும் எதிர்க்கல, இந்தியை கூட நாங்க எதிர்க்கல, இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம். எந்த மொழியும் எங்களுக்கு அந்நியம் கிடையாது, எல்லா மொழியும் நம்ம மதிக்கிறோம், அதான் நம்ம ஸ்டாண்டே. ஆனா எங்கள் மொழியை நாங்க நேசிக்கிறோம், தாய்மொழியையும் தாயையும் சுயமரியாதையோடு பாதுகாக்கிறோம். ரொம்ப முக்கியமான இடம். நான் எங்க மொழியை மட்டும் இல்ல, என் தாயையும் தாய் மொழியையும் சுயமரியாதையோடு பாதுகாப்பதே என் கடமை, அதை நான் செய்யறேன். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? யாராவது போய் புரிய வைப்பா அந்த சங்கி பயல்கிட்ட அப்படின்ற மாதிரி தலையில அடிச்சுட்டு சொல்லியிருக்காரு. உடனே என்ன நடந்துச்சு? சாயந்தரத்தோட சாயந்தரமா மறுப்பு போட்டிருக்காரு. யாரு? சங்கி பவன் கல்யாண். என்ன மறுப்பு? நான் அப்படியெல்லாம் சொல்லலைங்க, நான் அப்படி சொல்ல வரலங்க, நான் அப்படி நினைக்கலங்க, எந்த மொழி திணிச்சாலும் நான் எதிர்ப்பேங்க. ஏயா காலில் தானே எப்படி பேசுன, சாந்திரையே எப்படி பேசுற அப்படின்னா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. நான் எந்த மொழி திணிப்பையும் ஏத்துக்கல, அதே சமயம் வலுக்கட்டாயமாக இந்தியை திணிப்பதும் கண்மூடித்தனமாக இந்தியை எதிர்ப்பதும் இந்த நாட்டினுடைய பன்முகத்தன்மையை ஒருங்கிணைப்பதற்கு எதிராக போகும். என்ன புரிதல்யா உங்களுக்கு, என்ன பெரிய அறிவு இல்ல, நான் தெரியாமலே கேக்குறீங்க. என்ன இந்த நாட்டோடைய தேசியம், என்ன நாட்டோடைய பண்பாடு கெட்டு போகும்? ஒரு இனக்குழுவுக்கும் ஒரு பண்பாடு இருக்கு, ஒரு கலாச்சாரம் இருக்கு. பண்பாடு என்பது அவனுடைய பழக்க வழக்கங்களில் வருவது, கலாச்சாரம் என்பது கலைகளிலிருந்து வர்றது. இவை எல்லாமே தனித்துவமானவை, அது எங்களுக்கு புரியுது. ஆனா நாங்க எதையும் கண்ணை மூடிட்டு எதுக்கல மிஸ்டர் பவன் கல்யாண். கண்ணை மூடிக்கிட்டு எதிர்க்கிறது தப்பான், வலுக்கட்டாயமா திணிக்கிறது தப்பான். இது என்னது? ஏணியில ஒரு குத்து, தென்னை மரத்துல ஒரு குத்தா? என்னையா பேசுற? மக்கள் போட்டு 4 சாத்துறோன்னே அப்படியே உருட்டிட்டு ஓடுறீங்க. என்னது? வலுக்கட்டாயமா திணிக்கிறது தப்பான், கண்ணை மூடிட்டு எதுக்கிறது தப்பான். மும்மொழி கொள்கை திணிப்போன்னு சொல்லலையாம், இந்தி திணிப்போம்னு சொல்லிட்டு நியூ எஜுகேஷன் பாலிசில சொல்லலையாம். என்னது? நியூ எஜுகேஷன் பாலிசினுடைய அட்டைப்படத்தையாவது பார்த்திருக்கியா? நீ அட்டையாவது பார்த்திருக்கியா? இல்ல 4 கற்றையாவது படிச்சிருக்கியா? எதுவும் கிடையாது. சும்மா உட்காந்துட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு பவன் கல்யாணை இன்னொரு சங்கியாக அங்க இருக்கக்கூடிய பாஜக வளர்த்து வருகிறது. நாளைக்கு சந்திரபாபுவை காலி பண்ணிட்டு, அவர் அரசியலை காலி பண்ணிட்டு பவன் கல்யாணை உயர்த்தி பிடிப்பதற்கு ஒரு அடையாளமாக இங்க எப்படி சீமான வளர்க்குதோ, இங்க எப்படி விஜயை வளர்க்குதோ, அதை போல இந்த சங்கி பையல வளர்த்துக்கிட்டு வருது. கவனமா இருக்கணும் தெலுங்கு மக்களே. நாமெல்லாம் அண்ணன் தம்பிங்க, அதனால எச்சரிக்கிறோம். அரசியல் ரொம்ப முக்கியம் புகழு.